வணக்கம். இது அடிப்படை ஜோதிடம். ஆல்ரெடி நம்ம 12 பாவங்களில் சூரியன் என்றால் அப்படின்ற மாதிரி பொதுப்பலனை பார்த்துருந்துருக்கோம். இப்போ 12 பாவங்களில் சந்திரன் இருந்தால் அப்படின்றதுக்கான பொதுப்பலன் தான் பார்க்க போகிறோம். நான் இப்பயும் சொல்கிறேன், ஆதிபத்திய பலன் வேறு, கிரகங்களோட பலன்கள் வேறு. ஆதிபத்தியம் அப்படின்னா ஒரு கிரகத்துக்கு 2 வீடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், செவ்வாய்னா மேசம் இருக்கும், விருச்சகமும் செவ்வாயோட வீடு தான். இதுதான் நம்ம ஆதிபத்திய பலன்கள் சொல்லுவோம். ஸோ ஒரு கிரகத்துக்கு 2 வீடு இருக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி மேசத்தையே லக்னமாக வச்சுப்போம். அந்த லக்னத்துக்கு ஓனர் யாருன்னா செவ்வாய். அவர் 1ஆம் வீட்டு வேலையை செய்வாரா இல்லை 8ஆம் வீட்டு வேலையை செய்வாரா அப்படின்னு நம்ம பேசும்போது அது ஆதிபத்திய பலன்களாக நம்ம எடுத்துக்கிறோம். சிலவங்க பாவக பலன்கள் சொல்லுவாங்க, சிலவங்க ஆதிபத்திய பலன்கள் சொல்லுவாங்க. ஸோ இது அந்த பாவகத்துக்கான ஏற்படக்கூடிய பலன்கள். இப்போ கிரக பலன்கள்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. வாங்க 12 பாவங்களில் சந்திரன் இருந்தால் என்ன பலன்றதை நம்ம பார்க்கலாம். லக்னத்தில் சந்திரன் இருந்தால் ஜென்ரலாக சந்திரனோட காரகத்துவம் என்ன? ஒருத்தங்களோட அம்மாவை பற்றி பேசணும்னா சந்திரனை வச்சு தான் பேச முடியும். அவங்களோட படிப்பு எப்படி இருக்குது, மன ஓட்டம் எப்படி இருக்குது, நீர்நிலைகள், விவசாயம், நுரையீரல், இடதுக்கண், ஆடைகள், ஒருத்தரோட சொத்துக்கள், இது எல்லாமே சந்திரனை அடிப்படையாக வச்சு வரக்கூடிய காரகத்துவம். சப்போஸ் லக்னத்திலே சந்திரன் இருந்தால் ஜாதகர் ரொம்ப அழகாக இருப்பார். அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் வட்ட வடிவமான முகம், வசீகரமான தோற்றம், கண்கள்லாம் பெருசாக, பற்கள்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் வரிசையாக. நல்ல படிப்பு இருக்கும். 4ஆம் இடம் தான் காலபுருஷனுக்கு படிப்பு பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த சந்திரன் லக்னத்திலே இருக்கும்போது படிப்பில் எந்த விதமான தடையும் இருக்காது. நல்லா படிப்பார். நல்ல உடல்வாக இருக்கும். அதுவும் உடம்பு குளிர்ச்சியான தேகமாக இருக்கும். நிலையற்ற மனம். சப்போஸ் அவர் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் நிலையற்ற மனமாக இருப்பார். ஜாதகருக்கும் அம்மாவுக்கும் 2 பேருக்கும் இடையே நல்ல புரிதல் இருக்கும். 2 பேரும் அன்பை பரஸ்பரமாக கொடுத்துப்பாங்க, வாங்கிப்பாங்க. 4ஆம் இடம் தான் சந்திரன். அந்த சந்திரனை பற்றி பேசும்போது சொத்துக்களையும் நம்ம பேசுவோம். அப்போ ஜாதகருக்கு சொத்து உண்டு, சுகஸ்தானம் வலுப்பெறும், சங்கீத ஞானம் உண்டு, நல்ல ஆடைகளை அணிவார், நல்ல மனசு உண்டு. அதே மாதிரி வேவரிங்கும் இருக்கும். சப்போஸ் வளர்பிறை சந்திரனா அந்த 15 நாள் ஒரு வேவரிங் மைண்டாக இருக்கும். தேய்பிறை சந்திரனா அந்த 15 நாட்கள் ஒரு வேவரிங் மைண்டாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் வேவரிங் மைண்ட் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 2இல் சந்திரன். 2ஆம் இடம் நமக்கே தெரியும், தனம், வாக்கு, குடும்பம். ஸோ நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். தனம் அப்படின்னா சொத்துக்களால் லாபம். சொத்து வாங்கினாலும் லாபம் வரும், இவர்கிட்ட இருக்க சொத்தை விற்றாலும் அவருக்கு லாபம் வரும். எப்படியோ லாபம் பார்த்துருவார். வாக்குஸ்தானத்தை பற்றி பேசும்போது ரொம்ப அமைதியான குணமாக இருப்பார், கனிவான பேச்சாக இருக்கும். பட் இந்த கனிவான பேச்சு சுபத்துவம் வாங்கி இருந்தால் மட்டும்தான் கனிவான பேச்சு. சப்போஸ் செவ்வாய் சாரமாக இருந்தாலும் இல்லை பாவர்கள் பார்க்கும்போது இந்த கனிவான பேச்சுன்ற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அம்மாவால் பணவரவு உண்டு, அம்மாவால் லாபம், சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருப்பார். அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். படிப்பு விஷயங்களை பற்றியும் நிறையா பேசுவார். குடும்பம், ஆல்ரெடி ஒரு வேவரிங் மைண்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சந்திரனாலே வேவரிங் மைண்டு. ஸோ டபுள் மைண்டாக இருப்பார், நிலையற்ற தன்மையாக இருப்பார், குடும்பத்தோடு ஒட்டாமல் இருப்பார். சப்போஸ் இவர் குடும்பத்தோடு ஒட்டி இருந்தாலுமே இவரோட வேலை நிமித்தமாக இவர் குடும்பத்தை விட்டு 10-15 நாள் மாதத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். எனிவே இவர் குடும்பத்தோடு ஒட்டாமல் இருப்பாருன்றது தான் கான்செப்டு. சுபத்துவம் வாங்கியிருந்தால் வேலை நிமித்தமாக, அசுபத்துவம் வாங்கியிருந்தால் மனசை பிடிக்காமல், இதுதான் கான்செப்டாக இங்கே வரப்போகுது. சந்திரனா நீர்நிலைகள்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ கண்களில் தண்ணீர் வடியும். எஸ்பெஷலி இடது கண்ணில் தண்ணீர் கொஞ்சம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். நுரையீரல் சார்ந்த ப்ராப்ளம் உண்டு. சப்போஸ் அதே சந்திரன் நீர் வீடுகளில் இருந்தால், லைக் விருச்சகத்திலேயோ இல்லை மீனத்திலேயோ இல்லை சப்போஸ் கடகத்திலே இருந்தாலுமே 100% நுரையீரல் சார்ந்த பிரச்சனை உண்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 4ஆம் இடம் தான் சொத்து. ஸோ அது 2ஆம் இடத்துல அந்த சந்திரன் இருக்கிறனால அனைத்து விதமான சொத்துக்களும் இவரை தேடி வரும். சந்திரன் சம்பந்தப்பட்ட அனைத்து காரகமும் இந்த ஜாதகருக்கு லாபத்தில் முடியும். அப்போ என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் நீர்நிலை சார்ந்த தொழில் பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம். இது 3இல் சந்திரன் இருந்தால், 3ஆம் இடம் தான் தைரியம், வீரியம், முயற்சி ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 3இல் சந்திரன் இருக்கும்போது எதிரிகளை வெல்வார் அப்படின்ற பாயிண்ட்டும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். முயற்சிகளில் வெற்றி உண்டு. 3ஆம் இடம் தான் சங்கீத ஞானம். அப்போ இவருக்கு சங்கீத ஞானம் அதிகமாக உண்டு. சப்போஸ் சின்ன வயசுலேயே ஒரு ப்ராப்பராக நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பாடகராகவும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. பட் இங்கே புதனோட காரகத்துவமும் புதனோட லிங்க்கும் இன்டர் கனெக்ட் ஆகும்போது பெரிய ஒரு பாடகராக வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா உண்டு. கவிதை எழுதுவார். இங்கேயும் புதனோட இன்டர் கனெக்ஷன் இருக்கணும்.
சமூக அங்கீகாரம் கிடைச்சே ஆகும். இவங்க அப்பாவோட இவங்க அம்மாவோட அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவர் சமூகத்தில் ஒரு பெரிய ஆளாக தான் இருப்பார். வெளிவட்டார பழக்கம் அதிகம் உண்டு. இவருக்கு கண்டிப்பாக அடுத்த ஒரு சகோதரியோ சகோதரனோ ஏதோ ஒன்று விருத்தி உண்டு. சகோதர விருத்தி உண்டுன்னு போட்டுக்கோங்க. தாய் அன்பு குறைவாக கிடைக்கும். களத்திரம் அன்பானவர். பெண்களிடம் ரொம்ப இனிமையாக பேசுவார். 3ஆம் இடம் தான் நம்ம மாமனார் ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அப்போ மாமனாருக்கு சந்திரனோட குணங்கள் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ கனிவானவர், சொத்து இருக்கும், நல்ல வாக்கு வன்மை உள்ளவர் அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம். மாமனாருக்கு மட்டும் இல்லாமல் ஜாதகரோட இளைய சகோதரருக்கும் சேர்த்து சொல்லணும். ஜாதகருக்கு சொத்து கிடைத்தாலும் அவரால் தக்க வைத்து கொள்ள முடியாது. ஸோ சொத்தால் ஒரு விரயம் தான் உண்டு. பிகாஸ் 4ஆம் பாவகத்திற்கு அது விரயஸ்தானமாக வரும். ஸோ பாவா பார்க்கும்போது 4க்கு 3 வந்து விரயஸ்தானமாக இருக்கும். ஸோ சொத்து வந்தாலுமே சொத்து இவரிடம் தங்காது அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஆயில் குறைபாடு உண்டு. அந்த ஆயில் குறைபாடுன்னு தான் சொல்லணுமே தவிர ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் உண்டு. ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃப்ரீக்வெண்ட்டாக இவருக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து 4இல் சந்திரன். 4ஆம் இடம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சுகஸ்தானம். அதில் 4ல் சந்திரன் இருக்கும்போது அது திக்பலமாக இருக்கும். ஸோ இங்கே சந்திரனோட பலன்கள் ஜாதகருக்கு அதீதமாகவே கிடைக்கும். இப்போ 4ல் சந்திரன் இவர் பலரையும் ஆதரிப்பார். உயர்தரமான வசதி உண்டு. வசதியான வீட்டில் பிறக்கலைனாலும் ஒரு கட்டத்தில் இவருக்கு வசதி வந்தே தீரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பிகாஸ் அங்கே திக்பலமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்தே தீரும்ன்றதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வசதி. தாய் வழியில் நிறைய நன்மைகள் அடைவார். அரசு வழி நன்மையும் உண்டு. நல்ல மனசு உண்டு ஜாதகருக்கு. பூர்வீக சொத்து, அதுவும் அம்மா வழி சொத்துக்கள் இவருக்கு நல்ல லாபமே தரும். கிடைச்சிரும் எப்படியா இருந்தாலும். நல்ல படிப்பு உண்டு. ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது நம்ம இத்தனை பாயிண்ட்டும் 4ல் சந்திரன் இருந்தால் நம்ம சொல்ல மாட்டோம். ஏதாவது ஒன்று தான் சொல்ல முடியும். சப்போஸ் இவரது ஜாதகத்தில் அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல படிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல சொத்து இருக்குது, சுகம் இருக்குது அப்படின்லாம் நம்ம பேச மாட்டோம். சப்போஸ் அம்மா கூட இல்லை அப்படின்னா படிப்பும் இருந்திருக்காது. அதே டயத்தில் இவருக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வெற்றியும் இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று தான் கொடுக்கும். இதுதான் இரு ஆதிபத்திய பலன்கள்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த ஜாதகர் 4ல் சந்திரன் இருக்கிற ஜாதகம் விவசாயம் பண்ணலாம். 4ஆம் இடம் தான் மாத்ருஸ்தானம். அப்போ அம்மாவுக்கு சந்திரனோட குணநலங்கள் எல்லாமே போட்டுக்கலாம். வளபிரை சந்திரனாக இருந்தால் பாசிட்டிவ் நிறையா சொல்ல போகிறோம். தேய்பிரை சந்திரனாக இருந்தால் நெகட்டிவ் கொஞ்சம் சேர்த்து சொல்ல போகிறோம். இதுதான் கான்செப்ட். 4ல் சந்திரன் சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு. அடுத்து 5இல் சந்திரன். 5ஆம் இடம் தான் குலதெய்வம். இங்கே 5ல் பெண் கிரகம் இருக்கும்போது அப்போ ஜாதகரோட குலதெய்வம் பெண் கிரகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நமக்கு. ஸோ இங்கே பெண் குழந்தை வாரிசுகள் தான் அதிகம். ஆல்ரெடி சூரியனுக்கு 5ல் சூரியன் இருக்கும்போது ஆண் குழந்தைகள் நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே 5ல் சந்திரன் இருக்கும்போது பெண் குழந்தைகளுக்கான வாய்ப்பு தான் அதிகம். சந்திரனோட காரத்துவத்தை எல்லாத்தையுமே எடுத்து தாத்தா பாட்டிக்கு போட்டுக்கோங்க. பிகாஸ் 5ஆம் இடம் தான் தாத்தாவை குறிக்கிறது, பாட்டியை குறிக்கிறது. ஸோ அவங்களுக்கு போட்டுக்கோங்க. நிறையா அந்த தாத்தா பாட்டிக்கு நிறைய பேரப்பிள்ளைகள் இருந்தாலும் இந்த 5ல் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசும்போது அவங்களிடம் இந்த தாத்தா பாட்டி கனிவாக தான் பேசுவார். தாய் மாமனும் கனிவாக தான் இருப்பார் இந்த ஜாதகரிடம். ஸோ இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சந்திரனோட தன்மை எல்லாமே போட்டுக்கலாம், எழுதி கொள்ளலாம். 5ஆம் இடம் தான் அபில ஆசைகள், மிதமிஞ்சிய ஆசைகள் இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக இவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. ஸோ 5ஆம் இடம் தான் காதல் நம்ம சொல்லியிருக்கோம். லவ் அண்ட் அஃபெக்ஷன் நிறைய வரும், வந்து போகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் மாட்டிக்குவாங்க இவங்க. கேம்பிளிங், ஷேர் மார்க்கெட்டு, ரேஸ்லலாம் ரொம்ப அதிக நாட்டம் இருக்கும். தாய்க்கும் இதன் மீது ஆர்வம் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ 5ல் சந்திரன் பூர்வ புண்ணியம் அம்மாவுக்கும் இருக்கும், ஜாதகருக்கும் இருக்கும், நல்லாவே இருக்கும். நல்ல குணம், இதுவும் ஜாதகருக்கும் சொல்லலாம், அம்மாவுக்கும் சொல்லலாம். பெரிய பதவிகள்லாம் ரொம்ப ஈஸியாக அடைஞ்சிருவாங்க. சப்போஸ் கிடைக்கவே இல்லை அப்படின்னா அந்த திசாபுத்திகள் வரும்போது அழகாக கொண்டு வந்து கூட்டு போய் விட்டுரும். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் பதவி, அது இவருக்கு வரவு ஸ்தானமாக பாவத் பாவமாக பார்க்கும்போது 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் வரவு ஸ்தானம் இல்லைங்களா? அப்போ பெரிய பதவி ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு வந்தே தீரும். பெண் சந்ததி யோகம் நிறைய உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடச்சிரும். அடுத்து 6ஆம் இடம். 6ஆம் இடம்ன்றது ருண ரோக சத்ருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இங்கே நம்ம எதை பற்றிலாம் பேசுவோம்? அம்மாவை பற்றி பேசுவோம், மனசை பற்றி பேசுவோம், உடம்பை பற்றி பேசுவோம். இதில் எதுவுமே ஒரு பாசிட்டிவாக நம்ம பேச போகிறதில்லன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 6ல் சந்திரன் கடன் தொல்லை அதிகமாக இருக்கும். தாயார் உடல் ரீதியாக பாதிக்கப்படுவார். ஜாதகர் மன ரீதியாக பாதிக்கப்படுவார். உடல் சுகமும் குறைவு. அரசு பயம் உண்டு. வட்டிக்கு வட்டி வாங்குவார். கற்பனை சக்தி மிகுந்தவர். எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. அப்போ எந்த ஒரு வாகனம் வாங்கினாலும் அவர் லோன் போட்டு தான் வாங்குவார். இஎம்ஐ கட்டி வாங்குற மாதிரி தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க.
சகோதரனுக்கு சுகம் கெடும், நீரில் கண்டம் ஏற்படும், நுரையீரல் வியாதிகள் உண்டு. எஸ்பெஷலி வீசிங், ஆஸ்துமா, சிஓபிடி, எம்ஃபைசிமா இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ரொம்ப சாப்பாட்டு பிரியர். 6ஆம் இடம் தான் ஆல்ரெடி நம்ம உணவுன்னு பேசியிருக்கோம். 4ஆம் இடம் சாப்பாடு. இப்போ ரெண்டுமே மிங்கிளாகும்போது உணவு பிரியர் எது கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவார். இந்த இடத்துல உணவு பிரியன்னு சொல்லும்போது சந்திரனோட புதன் சேர்ந்துருந்தா ஸ்நாக்ஸ் ரொம்ப சாப்பிடுவார்னு சொல்லணும். சந்திரனோட செவ்வாய் சேர்ந்துருந்தா இல்லை பார்த்துருந்தாலும் சாரம் வாங்கியிருந்தாலும் நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவாருன்னு சொல்லணும். சந்திரனோட சுக்கிரன் இனிப்பு, சந்திரனோட குரு சேரும்போது பழங்கள் அதிகமாக சாப்பிடுவாருன்னு சொல்லணும். இப்போ சந்திரனோட காலில் இருக்கும்போது நீர் சம்மந்தப்பட்ட உணவுகள் அதிகமாக எடுத்துக்குவார். சூப்பு, பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய எடுத்துக்குவார்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பிரித்து சொல்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சிருந்துருக்கணும். இதை பிரசனத்துக்கு பார்த்து சொல்லும்போது ரொம்ப சூப்பராக சக்ஸஸ் ஆகும். சப்போஸ் என்னோட குலதெய்வத்துக்கு இல்லை என்னோட ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பரிகாரம் இடத்துல இந்த 3-11 இந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது நீங்கள் போய் யாருக்காவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா ஒரு கடா வெட்டுங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பரிகாரம் அதுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. அடுத்து இதனால் இவங்க என்னெல்லாம் 6ஆம் இடம்னா ருணரோக சத்துருன்னு சொல்லியிருக்கோம். இவ்வளோ சாப்பிட்டா கண்டிப்பாக வயிற்றில் பிரச்சனை தான் வரும். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்துல சந்திரன், தாயினால் ஏமாற்றம் உண்டு, தாயினுக்கும் ஏமாற்றம் உண்டு, 2 பேருக்குமே ஏமாற்றம் உண்டு, பெண்களினால் ஏமாற்றம் உண்டு. அந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு பெண்ணால் ஒரு ஏமாற்றம் உண்டு. சந்தேக குணம் மேலோகும், யாரையும் நம்ப மாட்டாங்க இவங்க. அடுத்து 7இல் சந்திரன். 7ஆம் இடம் தான் களத்திரம், 2வது குழந்தை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அப்போ அது சந்திரனோட காரகத்துவம் இங்கே 2 பேர்த்துக்கும் அப்படியே போட்டுக்கலாம். இவரோட வரக்கூடிய மனைவியோ கணவனோ அம்மாவை போல குணம் உள்ளவர். இப்போ அம்மாவோட ஃபோட்டோ காப்பியாவோ அம்மாவோட ஜெராக்ஸ் காப்பியோ தான் இவங்க இருக்க போகிறாங்க வரக்கூடிய களத்திரம். சந்திரனுக்கும் அம்மாவோட குணத்தை போட்டுக்கலாம், வரக்கூடிய களத்திரத்துக்கும் அம்மாவோட குணத்தை போட்டுக்கலாம். ஸோ ஜாதகர் அறுசுவை உணவு பிரியர். ஜாதகருக்கும் போட்டுக்கலாம், வரக்கூடிய மனைவிக்கும் போட்டுக்கலாம், அம்மாவுக்கும் போட்டுக்கலாம். இந்த பலன் 3 பேருக்குமே செட் ஆகும். தாம்பத்திய வாழ்வில் குறைகள் இருக்காது, நல்ல குடும்பம் அமையும், உறவினர்கள் இவரை ஆதரிப்பார். ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட உறவினர்கள் இவருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இவங்களை நல்லா தூக்கி விட்டுருவாங்க. சரஸ்வதி தேவியின் அருள் பூர்ணமாக இருக்கும். ஜாதகர் சிக்கனம் மிகுந்தவர். லவ் மேரேஜுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். பெண்களாக இருந்தால் ஆண்களையும் ஆண்களாக இருந்தால் பெண்களையும் ரொம்ப ஈஸியாக வசியப்படுத்துவார். ஆப்போசிட் செக்ஸ் ரொம்ப ஈஸியாக வசியமாயிரும். ஸோ அந்த கிரகம் இவருக்கு உதவி செய்யும். ஸோ ஆப்போசிட் செக்ஸில் இருக்கக்கூடிய கிரகமும் இவருக்கு உதவி செய்யும். 7இல் சந்திரன், பெண்கள் உதவி செய்வார். சந்திரன்னா மூத்த பெண்கள், அந்த பெண்கள் இவருக்கு தானாகவே முன்வந்து உதவி செய்வார். இருதார யோகம் உண்டு. மாமியார் மருமகள் சண்டை வரவே வராது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 4ஆம் அதிபதி 7இல் இருந்தாலும் 7ஆம் அதிபதி 4இல் இருந்தாலும் இந்த மாமியார் மருமகள் சண்டை வரவே வராது, ஒத்து போகும் 2 பேருக்கும். அடுத்து 8இல் சந்திரன். 8ஆம் இடம் தான் வம்பு, வழக்கு, திடீர் அதிர்ஷ்டம், ஆயிலை பற்றி பேச போகிறோம். அந்த இடத்துல சந்திரன் நிற்கும்போது நம்ம என்னெல்லாம் பலன்கள் சொல்லலான்றதை பார்க்கலாம். ஸோ 8இல் சந்திரன் கண்டிப்பாக நீரில் ஒரு பிரச்சனை வரும். தண்ணீரில் போய் விழுந்துருவாங்கன்னு சொல்லலை, ஏதோ நீர் சம்மந்தமான ஒரு ப்ராப்ளம் வரும். ஏதோ அது நுரையீரலில் ப்ராப்ளம் வரலாம், ஹெல்த் இஷ்யூ வரலாம், ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரலாம், தலையில் கூட நீர் கோர்த்துக்கிட்டு அவங்க ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ 6க்கும் 8ஆம் இடத்துக்கும் சளி தொந்தரவு மேக்சிமம் இருக்கும். 6இல் சந்திரன் இருந்தாலும் சரி 8இல் சந்திரன் இருந்தாலும் சரி இந்த சளி தொந்தரவு நம்ம சொல்லலாம். இளம் வயதில் கஷ்டங்கள் ஏற்படும், அலைச்சல் அதிகம், அதுவும் தேவையற்ற அலைச்சல் தான் அதிகமாக இருக்கும். வம்பு வழக்கு உண்டு, களத்திரத்துக்கு சொத்து உண்டு. இவரோட அம்மாவோட சொத்துக்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். யாராவது கேட்டாங்கன்னா பங்கு கொடுத்துறது நல்லது. ஒருவேளை பங்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்கன்னா அந்த சொத்து சம்மந்தமாக கோர்ட்டு கேஸ் எல்லாமே சந்திர திசையில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே உண்டு. நிலையற்ற மனம் உண்டு, கண் நோய், மெலிந்த தேகம், தாயுடன் விரோதம் கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு. தாயை பிரிந்து வாழக்கூடிய ஒரு யோகத்தில் தான் இவங்க பிறந்திருக்காங்க. 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது சுபர்கள் பார்த்தால் கல்வி, தொழில், வேலை நிமித்தமாக தாயை பிரிஞ்சிருப்பாங்க. 8ஆம் இடம் அசுபர்கள் பார்த்தால் சண்டை பிரிஞ்சிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் தாயை பிரிந்து இருப்பார்கள் அப்படின்றது தான் கான்செப்ட். பேஸ்ட் ஆன் த சுபர் அண்ட் அசுபர் நம்ம பலன்களை கொஞ்சம் பிரித்து பார்த்து சொல்லணும். வண்டி வாகனம் விபத்து கண்டிப்பாக உண்டு. கிட்னி கோளாறுகள் பிரச்சனைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரத்த சோகை உண்டு. கை கால் வயிறு ப்ராப்ளம் எல்லாமே இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து 9இல் சந்திரன். 9இல் சந்திரனோட குணநலன்கள் எல்லாமே ஜாதகரோட அப்பாவுக்கு போட்டுக்கலாம், இளைய சகோதரனின் மனைவிக்கும் போட்டுக்கலாம். இவங்க 2 பேருக்குமே சொத்து இருக்கும். ஜாதகருக்கு நல்ல மனசு இருக்கும், நல்ல படிப்பு இருக்கும்.
5ஆம் இடமும் 9ஆம் இடமும் தான் கோயிலை பற்றி பேசக்கூடிய இடம். தீட்சை, கோயில், இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தமாக பேசக்கூடிய இடம் எல்லாமே 5ஆம் இடமும் 9ஆம் இடமும். இந்த இடத்துல அதாவது 9இல் சந்திரன் இருக்கும்போது ஜாதகர் கோயில் திருப்பணிகளை மேற்கொள்வார். அல்லது அவர் ஒரு பரிகாரமாக கேட்டாங்கன்னா, நீங்கள் கோயில் பணிகளை செய்யுங்க, கோயிலுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க, அது மூலிமா உங்களோட கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜாதகர் உயர்ந்த ஆடை அணிகலன்களை அணிவார். ஜாதகர் சிற்றின்ப பிரியர். வெளிநாட்டு யோகம் உண்டு. ஜாதகருக்கு நல்ல குணம் உண்டு. ஜாதகருக்கும் உண்டு, அப்பாவுக்கும் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஜாதகரினோட தந்தைக்கு நீண்ட ஆயுள் உண்டு, யோகம் உண்டு. இவர் பிறந்தோடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல யோகம் இருந்துச்சாப்பான்னு கேளுங்க, கண்டிப்பாக ஒரு ஆமான்னு தான் சொல்லுவார். ஜாதகருக்கு கற்பனை வளம் உண்டு. அடுத்து சந்திரன் 7 இருந்தாலும் சரி, லக்னத்தில் இருந்தாலும் சரி, 9 இருந்தாலும் சரி, இந்த 3 நபர்களுக்குமே கற்பனை வளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதோட சூரியன் ப்ளஸ் சந்திரன் சேர்ந்து இருந்தார் அப்படின்னா, அதாவது சந்திரன் சூரியனோட கால் வாங்கி இருந்தாலும் இல்லை சூரியனோட சேர்ந்து இருந்தாலும் அதீத கற்பனை உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோபம் இல்லாதவர் அப்படின்றது, அதாவது சந்திரன் 9 இருக்கும்போது ஜாதகருக்கு கோபம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. பட் இது பொது பலன் தான். ஒருவேளை சந்திரன் செவ்வாய் சாரத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் கோவப்படுவார் அப்படின்ற மாதிரி நம்ம மாற்றி எடுத்துக்கணும். தர்ம காரியம் செய்வார் ஜாதகர். காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தா 4ஆம் இடம் கடகம் சந்திரனோட சொந்த வீடு இல்லைங்களா. அவர் போய் 9இல் உட்கார்ந்துருக்கும் போது ஜாதகரும் சரி, ஜாதகரின் தந்தையும் சரி, இருவருமே ஈக்குவலாக தானம் செய்வார். தான தர்மம் எல்லாமே. சொத்துக்கள் நிறைய சேரும். கோயில்களுக்கு சொத்து எழுதியும் வச்சுருப்பாங்க. 4ஆம் அதிபதி, இந்த கோயிலுக்கு சொத்து எழுதி வைக்கிறது 4ஆம் அதிபதி 9இல் இருந்தாலும் சரி, 9ஆம் அதிபதி 4இல் இருந்தாலும் சரி, கோயிலுக்காக ஒரு சொத்து எழுதி வைப்பாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. கடவுளை பயங்கரமாக கும்பிடுவார். அவர் நல்லவரா கெட்டவராலாம் அப்புறம் பார்த்துப்போம். ஆனால் கடவுள் பயங்கரமாக கும்பிடுவார். 9இல் சந்திரன் ஜாதகர் பக்திமான். அடுத்து 10இல் சந்திரன். 10ஆம் இடம்ன்றது ஆல்ரெடி பேசியிருக்கோம், மாமியார். ஸோ மாமியார், அதாவது மனைவிக்கு அல்லது கணவனுக்கு 2 பேருக்குமே மாமியார்ன்றது காமனான விஷயந்தான். ஸோ மாமியாருக்கு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, 4ஆம் இடத்துக்கு நம்ம என்னெல்லாம் குணநலங்கள் சொல்கிறோம் அது எல்லாமே இந்த ஜாதகரின் மாமியாருக்கு நம்ம போட்டுக்கலாம். ஜாதகரின் மாமியார் நகைச்சுவை பிரியர், திரவ பொருட்களில் ஆதாயம் பெறுபவர் அல்லது ஆதாயம் தேடுபவர் அப்படின்னு போட்டுக்கலாம். திரவ பொருட்களினால் கண்டிப்பான முறையில் ஒரு லாபம் உண்டு. சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர். நாடு விட்டு நாடு கடந்து போய் ஒரு தொழில் செய்வார், அதில் வெற்றியும் காண்பார். பண வசதி, செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்ககிடம். ஆடம்பர பிரியர். கடல் சார்ந்த தொழில் செய்வார். வாசனை திரவியங்களில் தொழில் செஞ்சாங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். 10இல் சந்திரன் ஜாதகரின் தாயாருக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்காம போகவே போகாது. தாய் தொழிலில், அதாவது தாயார், ஜாதகருடைய தாயார் ஏதாவது ஒரு தொழிலில் வியாபாரம் செஞ்சுருப்பார். எதுவுமே செய்யலைனாலும் ஒரு பெட்டி கிடையாது வச்சுருப்பாங்க. ஸோ பொது தொண்டில் தலை சிறந்து விளங்குவார் ஜாதகர். 11இல் சந்திரன் ஜாதகரின் மூத்த சகோதரருக்கும் சித்தப்பாவுக்கும் சந்திரனோட குணநலங்கள் எல்லாமே போட்டுக்கோங்க. மானை, தேனை, பொன்மானை எல்லாமே இவங்க 2 பேருக்கும் போட்டுக்கோங்க. ஜாதகருக்கு பற்றி பேசும்போது கலை கல்விகளில் தேர்ச்சி பெற்றவர், சிறந்து விளங்குபவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பண வசதி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபண்ட் ஃப்ளோ எப்பயுமே இவரோட பாக்கெட்டில் போய்கிட்டே தான் இருக்கும். எந்த சொத்து வாங்கினாலும் சரி இல்லை சொத்து விற்றாலும் சரி இவருக்கு லாபம் உண்டு. பிகாஸ் 11ஆம் இடம் தான் ஒருத்தரோட லாபத்தை பற்றி பேசக்கூடிய இடம். அந்த இடத்துல சந்திரன் இருக்கும்போது கண்டிப்பாக லாபம், ஃபண்ட் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் இவர்கிட்ட. பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் எப்பயுமே அவரோட மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இருதார யோகம் உண்டு. ஏன்னா 11ஆம் இடம் தான் ஒருத்தரோட 2வது திருமணத்தை முடிவு பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல சந்திரன் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணணும். இல்லைன்னா இன்னொரு கல்யாணம், இருதார யோகத்துக்கு இது கொண்டு போய் விட்டுரும். புதையல் எடுக்கும் யோகம் ஜாதகருக்கு உண்டு. விவசாயம் செஞ்சால் அதில் நல்ல லாபம் பெறுவார். பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரொம்ப பிரியமாக பழகுவார். 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அது 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ அதிகமான லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும். அதனால ப்ராபத்துலேயும் மாட்டிக்குவார். சந்திரன் 1, 5, 7, 11 இருக்கிறவங்க அன்புக்கு அடிமையானவங்க. இவங்கள ஒரு வேளை நம்ம ஏமாத்துறோம், இவங்களை ஒரு வேளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா அன்பால் மட்டும்தான் இவங்ககிட்ட அதை சாதிக்க முடியும். அடுத்து 1, 5, 7, 11 பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கும், ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும் ஏமாற்றம் நிச்சயமாக உண்டு. ஆயுள் பலம் மிக்கவர். நண்பர்கள் நிறைய உண்டு. நண்பர்கள் நிறைய பேர் உதவியும் செய்வாங்க இவருக்கு. மன சந்தோஷம் மிக்கவர் இவர். அடுத்து 12இல் சந்திரன். 12ஆம் இடம் நமக்கே தெரியும், அயன சயன போகம் குறைவு, விரயஸ்தானம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அப்போ 12இல் சந்திரன் இருக்கும்போது அப்பா, அதாவது ஜாதகரின்
அப்பாவோட அம்மாவுக்கு இந்த குணநலங்கள், சந்திரனோட குணநலங்கள் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். ஜாதகர் தாயோட சொத்துக்களை விரயம் செய்வார் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. தாய் இடமாறி போனவர், இடமாறி போகணுன்றது ஒன்று தொலைஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறி 2வது கல்யாணம் பண்ணி இந்த குழந்தை வேணான்னு விட்டுட்டு கூட வந்திருக்கலாம். அது மற்ற டூல்ஸை வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். தண்ணீரில் கண்டம் உண்டு, கூச்சம் இல்லாதவர், முன்கோபி, கவலைகள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும், முகத்தில் ஒரு கவலை எப்பயுமே இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உறவினர்களால் தொல்லை உண்டு, உறவினர்கள் இவரை அவமதிப்பும் செய்வார். 12ஆம் இடம் தான் மறைவு ஸ்தானம். எது நமக்கு கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய ஏங்கி அதனால் மன அழுத்தம் இவருக்கு நிறையா வரும். நல்லதெல்லாம் கிடைக்காது, கெட்டது ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சிரும் 12 சந்திரன். நோ டைம், ஏதாவது ப்ராப்பராக ஒரு டயத்துக்கு ஃபுட்டை சாப்பிடவே இவரால் முடியாது. ஸோ அதனால் ஹெல்த் இஷ்யூ வரும். டைம் மேனேஜ்மெண்ட் இவர்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி. லேட்டாக தான் ஃபுட்டு சாப்பிடுவார், லேட்டாக தான் தூங்குவார். 12 சந்திரன் இடது கண் ப்ராப்ளம் வந்தே தீரும், கண்ணில் நீர் வடியும். சொன்ன வார்த்தையை இவரால் காப்பாற்றவே முடியாது. 6, 8, 12 சந்திரன் இருக்கும்போது ஒரு படிப்புக்கு தடை இருக்கும். உடல் நலம் பாதிக்கப்படுவார், ஹாஸ்பிட்டல் செலவு வந்தே சேரும். தாய்க்கும் ஜாதகருக்கும் உறவினர் வழியில் விரயம் உண்டு.